உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின். கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே ஜவளகிரி வனப்பகுதியில் ஆக்ரோஷத்துடன் கம்பிவேலியை உடைக்க வந்த யானையை வனத்துறையினர் சத்தமிட்டும் பட்டாசு வெடித்தும் மீண்டும் வனப்பகுதிக்கு விரட்டினர். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ஆனந்த் பாபு இணைப்பில் இருக்கிறார். ஆனந்த் பாபு, முழு விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் கனிமொழி. ஒசூர் அடுத்த தமிழக கர்நாடக மாநில வனப்பகுதியான ஜவளகிரி பகுதியில் ஆக்ரோஷத்துடன் ஒரு யானை பிளிரியபடி இரும்பு கம்பி வேலியை உடைக்க முயற்சி செய்யும் சம்பவத்திற்கான வீடியோ காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வெளியாகி இருக்கிறது. கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே தமிழக கர்நாடக மாநில எல்லை பகுதி தமிழகத்திற்குட்பட்ட ஜவளகிரி வனப்பகுதியில் அதிக அளவில் காட்டு யானைகள் உள்ளன. இந்த காட்டு யானைகள் அவ்வப்போது அருகில் உள்ள கிராம பகுதிகளுக்கு புகுந்து பயிர்களை சேதப்படுத்தி வருகிறது. யானைகள் வனப்பகுதியில் இருந்து வெளியே வருவதை தடுக்க வனத்துறையினர் பல்வேறு இடங்களில் இரும்பு கம்பி வேலிகளை அமைத்துள்ளனர். இந்த நிலையில் ஜவளகிரியிலிருந்து கொலகொண்டப்பள்ளி கிராமத்திற்கு செல்லும் சாலையில் அமைக்கப்பட்டிருந்த இரும்பு கம்பி வேலியை வனப்பகுதியின் உள்ளே இருந்து வந்த காட்டு யானை ஒன்று கடும் ஆக்ரோஷத்துடன் பிளிரியபடி உடைக்க முயன்றது. இதனை அறிந்து சென்ற வனத்துறையினர் சப்தம் போட்டு காட்டு யானையை விரட்டினர். ஆனால் அந்த காட்டு யானை அங்கும் இங்கும் சுற்றி வனப்பகுதியில் இருந்து வெளியே வர துடித்தது. நீண்ட நேரம் போராடியும் காட்டு யானையால் இரும்பு கம்பி வேலியை உடைத்துக் கொண்டு வெளியே வர முடியவில்லை. அப்போது வனத்துறையினர் சப்தம் போட்டும் அந்த ஒற்றை காட்டு யானை பட்டாசு வெடித்தும் வனப்பகுதிக்குள் மீண்டும் விரட்ட இருக்கிறார்கள். ஆனால் அந்த பகுதியில் தற்போது பரபரப்பு நிலவு வருகிறது. இந்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலாகி அனைவருக்கும் பார்க்க சமூக வலைதளங்களில் அதிகம் பகிரப்பட்டு வருகிறது. கனிமொழி, விவரங்களுக்கு நன்றி ஆனந்த் பாபு. உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின்.